நீங்க ஒரு வெப் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்லும் இல்ல. லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட முடியல. பட் எப்படியாவது ஒரு வெப் டிசைனர் ஆகணும், ஐடி கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும், நல்ல மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் ஒரு வெப் டிசைனர் ஆகலாம் வித்தவுட் எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப் டிசைனா என்ன, அந்த வெப் டிசைனை எப்படி கிரியேட் பண்றது, எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜும் இல்லாம இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்றேன் தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்டுங்கிறது இந்த டிஜிட்டல் உலகத்துல அது ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை யார் வேணாலும் எந்த பர்பஸ் வேணாலும் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஃபோல்டர் ஆர் வெப்சைட் யார் வேணாலும் எந்த மூலையில இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும், நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண முடியும், நிறைய மூவி டவுன்லோட் முடியும், மியூசிக், இமேஜஸ், பிளா 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 பிளா. ஸோ அப்படி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கீ வேணும் இல்லையா, ஒரு வழி. ஸோ அந்த வழி தான் இன்டர்நெட். இன்டர்நெட் வெப்சைட் வேறங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு கேட்டால் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க, வெப்சைட்னா என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தான் அவங்களுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். வெப் டிசைன். இந்த வெப்சைட்டை அந்தந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை டிசைன் பண்ணுறது தான் வெப் டிசைன் சொல்கிறோம். ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கான நேம் எப்படி இருக்கணும், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் ஆகணும், அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும், டைட்டில் நேம் எப்படி இருக்கணும், டைட்டில் நேம் எங்கே இருக்கணும், என்ன ஃபாண்ட்டில் இருக்கணும், லோகோ எங்கே இருக்கணும், லோகோ எந்த இடத்துல இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், ஹோம் பேஜில் என்ன கண்டென்ட் இருக்கணும், அந்த கண்டென்ட் என்ன ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும். தென் நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த ஸ்லைடு எப்படி இருக்கணும், வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் தீம் இமேஜ் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், என்னென்ன சப்பேஜ் இதெல்லாம் இருக்கணும், பிளாக்ஸ் எங்கே இருக்கணும், என்னென்ன பிளாக்லாம் ரைட் பண்ணணும், வெப்சைட்டுக்குள்ளார கான்டாக்ட் டீட்டெயில் எங்கே இருக்கணும், என்னென்ன கான்டாக்ட் டீட்டெயிலாம் இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்து டிசைன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வெப் டிசைன். இதை கிரியேட்டிவிட்டி டிசைன் பண்ணுறவர் தான் வெப் டிசைனர். ஸோ இந்த வெப் டிசைன் பண்ணுறது சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் வெப்சைட்டுக்குள்ளே வர கஸ்டமர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த வெப்சைட்டோட டிசைன் அவருக்கு பிடிச்சிருக்கணும். அவரை அந்த ரொம்ப நேரம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்க வைக்கணும். அந்த கண்டென்ட்லாம் படிக்கும்போது அவருக்கு பிடிச்சிருக்கணும். அதில் ஏதாவது ப்ராடக்ட்லாம் சேல் ஆகிற மாதிரி இருந்தால் அதை அவர் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இது போல் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் டேஸ்க்கு ஒன்றா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், இந்த வெப் டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். எஸ், கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு. பட் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது மூலமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். பட் இதுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்லும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? சில வெப்சைட், சில அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். லைக் ஃபோட்டோஷாப், கேன்வா, இது போல் வெப்சைட் இல்லை அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை அது மூலம் இம்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுவீங்க இல்லையா. அந்த ஃபோட்டோட கலர் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும். ஸோ இது போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுவீங்க. அந்த போஸ்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட போறீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க இல்லையா. சேம் இதே போல தான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை டிசைன் பண்ணுறது சில வெப்சைட், சில அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் wordpress, ஷாப்பிஃபை, wix.com, இது போல சில வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு தேவையான வெப்சைட்டை நீங்களே ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம். லைக் ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மெத்தட் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற மெத்தட். இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்லும் தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி டிசைன் ஸ்கில் இருந்தால் போதும் நீங்களும் ஒரு வெப் டிசைனர் ஆகலாம் வித்தவுட் எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஓகே, wix.comங்கிற ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு பேசிக் பார்க்கலாம். கூகுளில் wix.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வெப்சைட் பில்டர் ஆர் கிரியேட் ஃப்ரீ வெப்சைட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் கிரியேட் நியூ சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் ஆர் யூ கிரியேட்டிங் அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் கொடுத்துருங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஸோ இது இந்த 5 ப்ராசஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் வந்து ஃபுல் டியூட்டோரியல் போடும்போது ஒன்றுனா கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் ஒவ்வொன்று ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இந்த 5 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் பிஸ்னஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு காமிக்கும். நம்ம கண்டினியூ டு டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள போகலாம். தென் நமக்கான டேஷ்போர்டு இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் டிசைன் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான வெப்சைட்டை நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, டிசைன் சைட் கிளிக் பண்ணுங்க.
அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்று கெட் ஸ்டார்டட், இன்னொன்னு பிக்கெட் டெம்ப்ளேட். கெட் ஸ்டார்டட்ங்கிறது நம்ம புதுசா ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ண போறதுக்கான ஒரு ஆப்ஷன். பிக்கெட் டெம்ப்ளேட்ங்கிறது ஆல்ரெடி நிறைய பேர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல அந்த டெம்ப்ளேட் எடுத்து நமக்கு தேவையான வெப்சைட்டை நம்ம ஓனா டிசைன் பண்ணிக்க முடியும். லைக் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்க நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அதுல ஒரு டெம்ப்ளேட் எடுத்து நான் எடிட் பண்ண போறேன். எனக்கான டெம்ப்ளேட் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நான் என்னோட வெப்சைட்டை எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணி போறேன். என்ன ஃபாண்ட் இருக்கணும், என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கணும், என்ன கலர் இருக்கணும், என்ன சைஸ் இருக்கணும், எங்க ஹோம் பேஜ் இருக்கணும். ஸோ இது போல நான் எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி போறேன். டிசைன் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்தனா நமக்கான வெப்சைட் டிசைன் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துடும். லைக் போட்டோ எடிட் பண்ற மாதிரி தான். இங்க டெஸ்க்டாப் அண்ட் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். மொபைல்ல இப்படி இருக்கணும், அந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது மொபைல்ல இப்படி ஓப்பன் ஆகணும், ஸோ என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன ஹோம் பேஜ்ல என்ன லெட்டர் இருக்கணும். ஸோ ஓகே, மொபைல்லாம் எப்படிலாம் இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அப்படி கூட நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது தான் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் மூலமாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்லும் தேவையில்லை. ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி டிசைன் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருந்தால் போதும் நீங்களும் ஒரு வெப் டிசைனர் ஆகலாம். ஐடிக்கு மேலே போய் ஜாயின் பண்ணலாம், நல்லாவே மணி earn பண்ண முடியும். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் மூலமாக எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் மூலமாக ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி டிசைன் பண்ணி அதை எப்படி அதுக்கு எப்படிலாம் SEO ரெடி பண்ணி உள்ள ரேங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டியூட்டோரியல் மறக்காம பாருங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு வெப் டிசைனர் ஆகலாம், எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்லும் இல்லை. ஓகே, இது போல உங்களுக்கு ஆன்லைன்ல என்னென்ன பிசினஸ்ல நடந்துட்டு இருக்கு, என்னென்ன பிசினஸ் ஃபியூச்சர்ல குரோ ஆயிட்டு இருக்கு, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போறது, தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது பத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும், அட்வான்ஸ் லெவல்ல தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.